வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வாருங்கள். நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது. இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை இந்த பூமியில நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீர்கள். அதுவே தேவனுடைய பிரதானமாக நோக்கமாக இருக்கிறது. அவருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200 இறை ரகசியங்களிலே 51 ரகசியங்களை நாம் வெளியிட்டு யூடியூப்ல அதை வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பாருங்கள். தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுவீர்கள். சூப்பர் நேச்சுரலா, எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு ஜாய்ஃபுல் அண்ட் சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழுவீர்கள். இன்றைக்கு 52வது இறை ரகசியம், ஜெபத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் ப்ரேயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். பிசாசுடைய ஒரு டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா? ஒரு டெக்னிக். ஒரு ஆசீர்வாதத்தை இல்லை என்று சொல்ல மாட்டான், அதற்கு பதிலாக வேற ஒன்றை காண்பிப்பான். எதை போல? நம்முடைய முதல் பெற்றோர் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஜீவ மரத்தின் கனியும் ஆயத்தமாக இருந்தது, மரண மரத்தின் கனியும் ஆயத்தமாக இருந்தது. ஜீவ மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லல. என்ன சொன்னா? மரண மரத்தின் கனியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே போல இன்றைய மதம் பிசாசுடைய வழி நடத்துதல்படி தேவனுடைய வார்த்தை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அல்லது தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கு பதிலாக இன்னொன்றை சப்ஸ்டிடியூட் பண்ணுகிறான். அதைத்தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். பாருங்களேன், 2000 ஆண்டுகளாக எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, தேவனுடைய உறவிற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் இடத்தை ஜெபத்திற்கு கொடுக்க வச்சுட்டான். நீங்க கேட்கலாம், என்னையா நீங்க ஜெபத்தை பற்றி அதிகமாக பேசுகிறீர்கள் என்று. நல்ல கேள்விதான். இன்றைக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபம் செய்ய சிறந்த வழி என்கிற புஸ்தகத்துல ஆண்ட்ரூ உமக்கு எழுதுறாரு, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து வரப்போகிற ஒரு சந்ததி என்ன நினைப்பார்களாம்? 100 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி காட்டு முராண்டித்தனமாக ஜெபத்தை நடத்திருக்காங்க. அது என்ன காட்டு முராண்டித்தனம்? அவர்கள் தேவனுக்காக எழுந்து வேலை செய்வதை விட்டுவிட்டு ஆங்காங்கே என்ன நடத்துவாங்க? 1000 பேர் 2000 பேரை கூட்டி உபவாச ஜெபம், திறப்பில் வாசல் ஜெபம். அது அவர் எப்படி எழுதுறாருன்னா காட்டு முராண்டித்தனமானது என்று எழுதுறார். ஏனென்றால் நீங்கள் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முதலிடம் கொடுக்காமல் உங்கள் முழங்கால்களுக்கு முதலிடம் கொடுக்கிறீங்க. அதுல வேற பெரிய குற்ற உணர்வு. நான் இவரை போல ஜெபிக்க முடியலையே, இவர் நல்லா உபவாசம் பண்ணுகிறாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான சகோதரரே சகோதரியே, 1/4 நூற்றாண்டாக ரைட் என்னுடைய வாழ்க்கை வீணாகி விட்டது. ரைட், அவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை என் முழங்காலுக்கு கொடுத்தேன். அவரோடு இருக்கிற நேசத்தை, அந்த உறவை பலப்படுத்துவதற்கு பதிலாக என் முழங்கால் ஜெபத்தை நான் பலப்படுத்தினேங்க. தலைக்கு மேல பிரச்சனை. நீங்க காலையில ஒரு சகோதரி அழைத்தாங்க மயிலாடுதுறையிலிருந்து. பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு பிரதர். நான் ஒரு பிராமின் குடும்பத்துல இருந்து வந்தேன். நான் 30 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன். இரவும் பகலும் ஜெபம் பண்றேன். டெய்லி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், பகல 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். 8 வருஷம் ஜெபம் பண்ணேன். என் பிரச்சனை தீரல, பிரச்சனை பெருகிட்டு. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீ 4 மணி நேரம் ஜெபம் பண்ணா போதாது, 8 மணி நேரம் ஜெபம் பண்ணாரு. அதையும் நான் இப்போ 10 வருஷமா கடைபிடிக்கிறேன். 10 பைசா எனக்கு வரல. உங்க செய்தியை கேட்டேன் பிரதர், நான் வாழ்ந்து விடலாம்ங்கிற நம்பிக்கை வந்து விட்டது. அநேக கடன்காரருடைய தொல்லையிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன். இரவு நன்றாக தூங்குகிறேன். நல்லா தெரியுது, என் கடன் பிரச்சனையை தேடியும் நான் காணாதிருப்பேன் என்கிற விசுவாசம் வந்து விட்டது. ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ. பாருங்க, வாட் இஸ் ப்ரேயர்? நத்திங் பட் த ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட் இஸ் ப்ரேயர். ஜெபம் என்றால் என்ன? அவரோடு உள்ள உறவு தான் ஜெபங்க. அவரே என்னையும் பிரிக்கவே முடியாதுங்க. ஏன்? நான் எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். கார் ஓட்டும் போதும் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன்? நன்றி ஆண்டவரே. ஓ, இந்த கிரீன் சிக்னல், இந்த ரெட் சிக்னல் இல்லை, நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லை, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு ரோடெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறது, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஐயா, அந்த தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கிறீர்களா? நான் ஒரு பேனர் போடலான்னு இருக்கேன், சரிங்களா? அவரை நேசிக்க மட்டுமே நான் உயிர் வாழுகிறேன். அந்த ஸ்டேஜுக்கு வந்துருங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐயா, அவர் அந்த அன்புக்கு ஏங்குகிறார்ப்பா. ஒரு ஆண்டுக்கு முன்பதாக எங்களுடைய எல்டர் டாட்டர் டயானா கிறிஸ்டோபர், கிராண்ட் சில்ட்ரன் ஐரிஸ் அண்ட் கெசி விசா எடுத்து டிக்கெட் எடுத்துட்டாங்க யூஎஸ் போறதுக்கு. அங்க போய் செட்டில் ஆக போறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாலே எனக்கு ஏக்கம் ஆரம்பிச்சிட்டு, எப்படி என் மகளை நான் நேரில் பார்க்காம இருக்க முடியும்? என் பேர பிள்ளைகளோடு நான் தினந்தோறும் விளையாடுகிறேனே, எல்லாரும் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறோமே, எல்லாரும் வாக்கிங் போகிறோமே, ஷாப்பிங் போகிறோமே, ஐயோ நல்ல அன்பாக இருக்கிறோமே, நல்ல உறவு கொள்ளுகிறோமே, இது எப்போ கிடைக்க போகுமோ, இதை நம்ம இழந்துருவோமோ என்று ஒரு ஏக்கம் என்னை பிடித்தது போல, உன்னை ரட்சித்த உன் தகப்பனாகிய தேவன் ஏங்கி கொண்டு இருக்கிறார். ஓ, என்னோட கூட பேச மாட்டானா? என்னோட விளையாட மாட்டானா? ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டானா? அதுதாங்க ஜெபம். நீங்க நேர் முழங்கால போட்டு அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறீர்களே, அது மாத்திரம் ஜெபம் அல்ல. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டாலும் அந்த கனெக்ஷன் கட் ஆகுறது இல்லை, இல்லையா? சார்ஜ் இல்லாட்டாலும் அது கட் ஆகுறது இல்லை. என்னுடைய மொபைல் போன்ல 0 சார்ஜ் வந்துட்டுன்னா கனெக்ஷன் கட் ஆகிருக்கு பாருங்க. இந்த கனெக்ஷன் கட்டே ஆகாது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கரத்திலிருந்து உங்களை ஒருவரும் பறிக்க முடியாது. இன்னும் என்ன சொல்லுகிறாரு? பிதாவினுடைய கரத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறிக்க முடியாது. எவ்வளவு கேரண்டி கொடுக்கிறார்? என்னங்க சொன்னாரு? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு அன்பு கூறுவதுதான் முதலாம் கட்டளை. இதுக்கு மேல எப்படிங்க அவரால் சொல்ல முடியும்? With full strength, with full wholeheartedly, would you please love me? அப்படி கேட்கிறல்ல. முதலாவது என்ன செய்யணுமா? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு அவரிடத்துல அன்பு கூறுறதாங்க அவர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஓ, அது ரொம்ப இன்பமயமானது, அது லகுவானது. உங்க டிராவல்ல நீங்க அவரோடு லவ்ல இருக்கலாங்க. பைபிள் ரீட் பண்ணும்போது அவரை லவ் பண்றீங்க. என்னுடைய செய்தியை கேட்கும் போது அவருடைய கனெக்ஷன்ல இருக்கீங்க பாருங்க. இவைகள் எல்லாமே அவரை தேடுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுமே தவிர. ஒரு வசனம் வாசிக்கிறேன், மத்தேயு 6:25 இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று உங்களுக்கு வாசிக்கட்டுமா? மத்தேயு 6:25 இயேசு சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம் added blessing. When you seek His kingdom first and His righteousness first, all these blessings shall be added unto you. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். ரசிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தை உங்களுக்கு பரவசமாக இருக்கிறதா? என்னையா தேடினீர் என்று நீங்கள் பாடுகிறீர்களா? எங்க வீட்டுல எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, உறவினர்கள் எத்தனை பேர் நல்லா இருக்காங்க, நல்லவர்கள் இருக்காங்க. அவர்கள் விக்கிரகத்துக்கு பின்னால போறாங்களே, என்னையா ரட்சித்தீர் ஆண்டவரே. ஓ டேடி, ஐ லவ் யூ, டேடி ஐ கிஸ் யூ, டேடி ஐ ஹக் யூ. ஓ, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அந்த அன்பிலே பெருகுவீர்கள். அந்த அன்பிலே பெருக 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 அதுதான் ஜெபமாக மாறிவிடுகிறது. ரைட்? இன்னைக்கு பஞ்சுவடை தான், அவரை நேசிக்க மட்டுமே நான் உயிர் வாழுகிறேன். அல்லேலூயா. அவரை நேசிக்க லட்சக்கணக்கான காரணங்கள் இருக்கின்றன. கொரோனா வியாதியிலிருந்து நம்மை தப்புவித்தாரே, அதற்கு நன்றி சொல்லுவதே ஜெபம், உறவு.
இந்தியாவில் சுமார் 20% மக்கள் ஒரு ஃபுல் மீல் கூட கிடைக்கலையாங்க. 3 வேளையும் தேவன் ஆகாரம் தருகிறாரே, அதற்கு நன்றி சொல்லுவது தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்துகிறது. அது ஒரு ஜெப வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அவரோடு சேர்ந்து நடனமாடுவது, அவரை பாடுவது, கையை தூக்கி ஆராதிப்பது, இதிலே நீங்கள் பெருக 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 என்ன நடக்கும்னா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறையப்படாது. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy we have, இல்ல? உங்கள் குறைவுகள் யாவும் தானாகவே மறைந்து விடுவதை காண்பீர்கள். என்ன செய்யும் பொழுது? அவரை நேசிக்க மட்டும்தான்ப்பா என்னுடைய வாழ்க்கையில பிரியாரிட்டி. இதுதான் எனக்கு பிரதான நோக்கம். நான் அவரை என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். அவரை நான் நேசிக்க வேண்டும். ஐ லவ் யூ டேடின்னு சொல்லணும். இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க 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 என்ன நடக்கும்டா? பயத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த விசுவாசத்தினை பெருகுவீர்கள். அது உங்கள் குறைவுகள் யாவையும் தானாகவே மறைந்து போக பண்ணிவிடும். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அப்படிதாங்க கிங்டம் வேலை செய்யுது. உங்கள் பலவிதமான பரபரப்பான வேலை. காலையிலே பரபரப்பா ஆபீஸ்க்கு போறோம், பரபரப்பா பிசினஸ் பண்ணணும், பரபரப்பாக ஊழியம் செய்யணும், பக்கத்துல தேவனையே வைத்துக் கொள்ளணும். அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா நீங்க கஷ்டத்துல இருப்பீங்க. எனக்கு அவர் தான்ப்பா நடுநாயகன், நான் வேலை செய்யணுமா? ஆமா, அங்கேயும் நான் ஜாலியா தான் இருப்பேன். ஏன்னா அவர் என்னோட கூட இருக்கிறார். ரைட்? அங்கேயும் அற்புதம் செய்வேன். நான் பிசினஸ் பண்ணணுமா? ஆமா, ஆனா அங்கேயும் எனக்கு அவர் தான் முதலிடம். முதலாவது நீங்க அவருக்கு இடம் கொடுக்கும் போது மற்றவை எல்லாமே உங்களை சேர்ந்து வந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? செழிப்பு வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும். இவள் எல்லாமே அதிக உழைப்பில்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவதற்கு நீ என்ன செய்யணும்? அவர் மேல அன்பு கூற முதலிடம் கொடுங்க. எவ்வளவு அழகாக இயேசு சொல்லுகிறாருங்க. முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடும் 4 முழு 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 முழுங்கிறார். எதுக்கு? தேவனிடத்துல அன்பு கூறுகிறதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து கொண்டே இருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான தேவர்களே, ஆமா, நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் அந்த உறவு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை 24/7 நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. ரொம்ப முக்கியங்க. You will never feel loneliness. எனக்கு தெரிஞ்ச சில கணவனை இழந்தவர்கள் அவங்க சொல்ற சாட்சி தான். பிரதர், உங்க செய்தியை கேட்டேன் பிரதர், நான் அதிகமாக தேவனோடு உறவுல நல்லா வந்துட்டேன், அவரையே நினைத்து கொண்டு இருக்கிறேன். உங்க செய்திகள் எல்லாம் கேட்க 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 அந்த லோன்லினஸ்ங்கிற ஃபீல், அந்த தனிமை என்கிற எண்ணத்திலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்? தேவனோடு நெருக்கமான உறவுல நீங்க வந்துடுறீங்க. கடலுக்கு போனோம், அவரை தேடி மலைக்கு போனோம், எருசலேமுக்கு போனா ரொம்ப கஷ்டம். அவர் அல்லவா நம்ம தேடி வந்து நம்மை அவர் குடியிருக்கிற கோயிலாக வைத்திருக்கிறார். அவரை நம்ம உள்ளத்துல வைத்திருக்கிறோமே, அந்த நினைவுகளினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்க வாழ்க்கையிலே அவரோடு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அவருடைய ஃபெல்லோஷிப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு அக்கினிமயமான உணர்வு. என்ன உணர்வு? என்னையா தேடி வந்தீரப்பா, எனக்கா இத்தனை கிருபை இல்ல ஐயா? அது கிருபைதான், அது இலவசம் தான். இட் இஸ் அன்கண்டிஷனல். பட் வாஸ்ட் மெஜாரிட்டி விசுவாசிகளே கிருபையை கொடுத்து அறியலையே. இது ஒன்றுக்கே நம்ம நன்றி சொல்லி அவரோடு நல்ல உறவுல வந்துடலாமா இல்லையா? எனக்கு பிரியமானவர்களே, அவரை துதிக்க முடியுமா இல்லையா? அவரை ஆராதிக்க முடியுமா இல்லையா? அவரோடு கூட நடனமாட முடியுமா இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தேவனை துதித்தால் சிறைச்சாலை கதவு திறந்து விடும் என்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல பவுலும் சீலாவும் தேவனை துதிக்கல. நல்லா நான் திரும்பவும் சொல்றேன், உண்மைதான். துதித்தாங்க, எங்கே துதி உண்டோ அங்க விடுதலை. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஓவர்வெல்மிங் ஜாய். எத்தனை அற்புதம் இல்ல, திறந்தோறு அற்புதம் நடக்கு. பாலு, சைலஸ், நடனமாடு, குதூகலம் பண்ணு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணு.
மதம் சொல்லி தருகிற தவறான இன்னொரு உபதேசம் என்ன தெரியுமா? போராடி ஜெபிக்க வேண்டும். ரைட்? கஷ்டப்பட்டு ஜெபிக்கணும். இல்லை அருமையானவர்களே, அவர் நம்முடைய தகப்பன். நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் பதில் கொடுத்து விடுகிற தேவன். தேவை என்று ஒன்று கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் ஜெபம் என்றால் என்னவென்று சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், அதாவது தேவனோடு உள்ள உறவுதான் ஜெபம் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில தேவை அல்லது ஒரு பற்றாக்குறை என்று சொல்லி ஒன்று வரவே வராது. ஏன்? நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டோம் என்கிற நாலேஜில் வந்துருவீங்க. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. He is so good God. நீங்க போராடி ஜெபிக்க. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். எந்த இடத்துலயாவது ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அழைத்தார். இன்றைய மதம்னா என்ன செய்யும்? மாதத்துல 3 நாள் உபவாச நாளை நியமிச்சுக்க, தினந்தோறும் காலையிலே 1 மணி நேரம் தலைகீழ நெல்லு, அப்படித்தானே நீங்க சொல்லி கொடுப்பீங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்லவே இல்லைங்க. ரைட்? ஆபிரகாம பெயர் சொல்லி அழைக்கிறார். என்னெல்லாம் சொன்னாரு? நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அதைத்தான் சொன்னாரே தவிர, நான் உன் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் உன்னுடைய சந்ததி பூமியில் உள்ள வம்சங்களிலே எல்லா வம்சத்தை விட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் காலை தோறும் நீ ஜெபிக்க வேண்டும், நேர் முழங்கால நிற்க வேண்டும், உபவாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லவே இல்லைங்க. சரிங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு அழைக்கிறாரு. ஒரு பெரிய பர்பஸ். யாரு? அந்த திக்குவாயனை, அப்படித்தானே ஆடு மேய்க்கிற அந்த மோசே கொலை செய்தவனை அழைக்கிறாருங்க. மோசே இன்னையிலிருந்து காலையில 1 மணி நேரம் நீ நேர் முழங்கால நிக்கணும் சொன்னாரா? யோசிங்க. ஐயா, அவரோடு உள்ள உறவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, அவர் மீது வைக்க வேண்டிய விசுவாசத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை முழங்காலுக்கு மதம் கொடுத்ததுனால இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய ஜெபத்திலே அவருடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களா இல்லையா? நூற்றுக்கணக்கான நபர்கள் என்னத்துல தொடர்பு கொண்டிருக்காங்க. பிரதர், உங்க செய்தியை 1 வருஷமா கேட்கிறேன் பிரதர். என் வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகளை நான் வீணாக்கி விட்டேன். எங்க போதகர் அப்படித்தான் சொல்லுவார், உன் ஜெபத்தை கூட்டு, உபவாசத்தை கூட்டு, இப்படித்தான் சொல்லி தந்தாரே தவிர தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பை கூட்டணி சொல்லி தரவே இல்லை. விசுவாசத்துல பெருகு என்று சொல்லி தரவில்லை. அவரை அறிகிற அறிவிலே பெருகு என்று சொல்லி தரவே இல்லை. நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே பெருகுவீர்கள் என்றால் அதுல நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, எப்பா தேவன் என்னோட கூட நல்ல ஒரு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிப்பீங்க. இரண்டாவது எதை கண்டுபிடிப்பீர்கள்? எழுதி தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவை விசுவாசம்தான் என்பதை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் மெய்யாகவே தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்க. ரைட்? நீங்க இன்னும் அதில் சீரியஸா இருந்தீங்கன்னா ஜெபம் செய்ய ஒரு சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே. இது நீங்க வாங்குங்க. வாழ்க்கையில ஒரு வளமான வாழ்க்கை உங்களை பின்தொடர்ந்து வரும். ஏனென்றால் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல டெவலப் ஆயிருவீங்க. அந்த உறவிலே விருத்தி அடைந்து விடுவீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நான் கஷ்டப்பட்டு போராடி அவரை கையை பிடிச்சு திருக்கி பாதி ராத்துல பரலோகத்தை குலுக்கி நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கண்டுபிடித்து விடுவீர்கள். காலேபு யோசுவாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும். லட்சக்கணக்கான ஜனங்கள், 25 லட்சம் மொத்த ஜனங்கள், அதுல 20 வயதுக்கு குறைந்த 5 லட்சம் பேர் போயிட்டாங்க. மீதி 20 லட்சத்துல 19,99,998 பேரு தேவனுடைய வார்த்தையை அவர்களால விசுவாசிக்க முடியலங்க. தேவன் என்ன சொல்லி அழைக்கிறாரு? நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறார். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்கிறார். எக்ஸப்ட் கேலப் அண்ட் ஜாஷுவா, no one could believe. ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறதற்கு there was not even 0.1%. 0.1% கூட கர்த்தருடைய வார்த்தையை சீரியஸாவே எடுக்கல. ஆனா அவர் என்ன சொல்லாரு? கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டேன், ஆயி பட்டணத்தை கொடுத்துட்டேன், கானான் தேசத்தை கொடுத்துட்டேன், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இதை தெரிந்தவர்களாக நீங்க தேவனிடத்துல போவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு திருமணமாக வேண்டும், என் மகளுக்கு என்று நீர் வைத்திருக்கிற பெஸ்ட் பார்ட்னரை நீர் கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது அவருடைய உறவில் ஸ்திரப்படுகிறீர்கள், அவரை கனம் பண்ணுகிறீர்கள், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்போ உங்களுடைய மகளுக்கு ஒரு சரியான மணமகனை, ஒரு குரூமை கொண்டு வர வேண்டியது அவருடைய பொறுப்பு இல்லையா? நம்மை அழைத்த தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். அப்போ அவர் ஏற்கனவே கொண்டு வந்து விட்டார் என்று உங்களால் விசுவாசிக்க முடியும் எப்பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க என்ஜாய் பண்ணீங்க. நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? பாருங்கள், 2 யோவான் 5வது அதிகாரம், the book of 2 John chapter 5 verse 15, very very important word. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருப்போம். பெற்றுக்கொள்வோம் அல்ல, பெற்றுக்கொண்டோம். இந்த விசுவாசம் எப்பொழுது வருது தெரியுமா? உங்க அப்பா உங்க மேல உசிரையே வைத்திருக்கிறாரு, எங்க அப்பாவுடைய அன்பு மாறவே மாறாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், ரைட்? நம்மையும் நம்முடைய தேவனையும் பிரிக்கவே முடியாதுங்க. அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் நம்மை பறிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்டாக்டா we are one in the spirit. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் தகப்பனாகிய தேவனும் உங்களுடைய ஆவி மனிதனிலே ஒன்றாக இருக்கிறீர்கள். அந்த உறவு குறைவில்லாத உறவு. உங்களுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் அந்த உறவு ஸ்திரமாகத்தான் இருக்கிறதே தவிர பலவீனமாக இல்லை. நீங்க இந்த நாலேஜ்ல வந்தீங்கன்னா அவரை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மோர் தேன் அ ஃப்ரெண்ட், மோர் தேன் யுவர் ஸ்பவுஸ். நேற்று தான் கல்யாணம் ஆகிருக்குங்க, அப்படி வச்சுக்கணும். கல்யாணம் ஆகி சில மாதங்கள் ஆகிட்டா சலிப்பு வந்துடுது அல்லது வெறுப்பு வந்துடுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. நேற்று தான் கல்யாணம் ஆகிருக்கு உங்களுக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கை துணையை எந்த அளவு நீங்கள் அந்த உறவில் இருப்பீங்களோ அந்த அளவு உறவை உங்களிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் போராடிலாம் கஷ்டப்பட்டு ஜெபிக்க. நான் சொன்னேன், ஆபிரகாமுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, வேற யாரு? மோசைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, தாவீதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் காலையில எழுந்து 2 மணி நேரம் தலைகீழ நின்று உபவாசம் பண்ணு, இதெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்க. சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாடுப்பா. புதிய ஏற்பாடுக்கு வாங்கங்க. உலகத்தை விட்டு போக போறாரு. என்ன சொன்னாரு தவிர, உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அற்புதங்களினாலும் அடையாளங்களிலும் தேவனுடைய வார்த்தையை நீங்க உறுதி செய்யுங்க. இதைத்தான் சொல்லி கொடுத்தாரு தவிர இன்னும் என்ன சொல்லி கொடுத்தாரு? 2 செட்டு சப்பல் கொண்டு போகாத, 1 செட்டு ட்ரெஸ்ஸு போதும், பணப்பை வேண்டாம், ஏன்னா நீங்க பயங்கரமான அற்புதம் செய்வீங்க, அவர்கள் ஆஸ்திகளாலே உங்களை கனம் பண்ணுவார்கள். இதைத்தான் சொல்லி கொடுத்தாரு தவிர பேதுருகிட்ட யோவான் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் டு த லார்ட் இல்லை. எப்போவாவது எப்பா எதை செஞ்சாலும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, காலையிலே 1 மணி நேரம் எழுந்து ஜெபம் பண்றதை மட்டும் விட்டுறாதீங்க, நீங்க உலகத்தை கலக்கிடுவீங்க, அப்படியே சொன்னாரு. அவன் அங்க அரண்மனையில இருக்கான், ஐரிப்பா ராஜாவுடைய அரண்மனையில கைதியாக இருக்கா. யாரு? பவுல். என்ன சொல்றாரு? நீ எந்த பட்டணத்துல பேசுறது போல இங்கேயும் நீ பேசணும், அப்படித்தான் சொன்னாரே தவிர நீ காலையில ஜெபம் பண்ணியான்னு கேட்கவே இல்லைங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கடினமான காரியம் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எதையே சுமந்துட்டாருங்க. விபச்சாரம் பண்ணினால் கல்லறிந்து கொல்ல வேண்டும். நீங்களும் நானும் கல்லறிந்து கொல்லப்படக்கூடாது என்பதற்காக அவர் அங்கே மரணத்தை ருசி பார்த்தாரா இல்லையா? கொல்லப்பட்டாரா இல்லையா? அல்லேலூயா. கஷ்டமே கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை போல கஷ்டமில்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது. மிஷனரிஸ் இதை கேட்குறீங்களா? ஊழியர்கள் இதை கேட்குறீங்களா? நான் உங்களுக்கும் தான் சொல்றேன். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னாருங்க. உபத்திரவம்னா என்னன்னு தெரிஞ்சிடுங்க. எந்த அளவுக்கு சிலர் முட்டாளா இருக்காங்க தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு 3 நாள் உபவாசம் பண்ணணும், அது உபத்திரவம் என்கிற பொய்யை நம்புற அளவுக்கு நீங்க முட்டாளா இருக்காதீர்கள். நீங்க இன்பமாக வாழ வேண்டும். இன்பமாக வாழ வேண்டும் என்று ஒரு 25 வசனம் இருக்குங்க.
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் எந்த ஒரு நாளும் துன்பம் இல்லாமல் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும்னு 7 வசனம் இருக்குங்க. ஐயா, உபத்திரவம் என்றால் என்ன? பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் உபத்திரவப்படுறேன். இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷத்தின் நிமித்தமாக வருகிற உபத்திரவம், தொந்தரவு, பகைமை, இதுதானே தவிர. பாருங்க, என்னுடைய நண்பர் மத்திய பிரதேசத்துல ஊழியம் செய்யறாரு. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு காட்டேஜ் பிரேயர்ல பேசிட்டு இருந்திருக்காரு. திடீரென்று ஒரு 4-5 பேர் பெரிய கட்டைகளை எடுத்துட்டு வந்து அவர் கையை அடிச்சிட்டாங்க. கை எலும்பு உடைந்து இப்போ ஒரு ராடு வச்சிருக்கிறார், மெட்டல் ராடு வச்சிருக்கிறார். இதுதான் உபத்திரவமே தவிர நீங்க கஷ்டப்பட்டு இரவும் பகலும் என்ன செய்ய வேண்டியதில்லை, தலைகீழ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தார். ஒரு நண்பர் பாருங்க, இன்றைக்கு அவர் மூலமாக தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார். ஆனால் இந்த கிருபையின் உபதேசத்தை அறிந்து கொள்ளுவதற்கு முன்பதாக முள் இருக்கு பாருங்க. ஏன்னா முழங்காலில் ரத்தம் வரணுமா, முள்ளுகளை போட்டு அது மேல முழங்கால் போட்டு பிசாசு எவ்வளவு சிரிச்சிருப்பார்ல. இன்னைக்கு மனம் திரும்புங்கள், உங்கள் முழங்கால்களை நம்பாதீங்கள், தேவனுடைய உறவை நம்புங்கள். உங்களுடைய கடினமான உழைப்பை நம்பாதீர்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். நீங்க சதா குற்ற உணர்வுல இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணுவார். உபவாச கூட்டத்துல பெரிய பேச்சு பேசுவார். ஹார்ட் அட்டாக் வந்து மாட்டிக்கிட்டார். நான் ஒரே ஒரு வார்த்தை பேசினேன், இங்கெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க பாருங்க. அடுத்த நாள் காலையில் ஆபரேஷன். I said simply said, it is cancelled, it is prayer. அதன் பிறகு என்னை அழைத்தார். அண்ணன், எவ்வளவு பயந்து நடுங்கிட்டேனே, இங்கெல்லாம் கட்டு ஓபன் பண்ணி இங்கெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க. ஒரு வார்த்தையிலே தேவனுடைய வல்லமை பாய்ந்து சென்று அவருக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து விட்டது. அவர் அழைக்கிறாரு. அண்ணன், எப்படின்னா இதுனாங்க, நான் இந்த புக்கெல்லாம் அனுப்புனேன், இந்த புக்கையும் அனுப்புறேன், ஜெபம் செய்ய சிறந்த வழி. ஏன்னா அவர் ஜெப வீரர். அப்போ அவரிடத்துல கேட்ட, பிரதர், நீங்க முன்னால சத்தியத்தை சரியாக அறியாததுனால அநேக நாள் உபவாசம் பண்ணுவீங்களே, எப்போவாவது திருப்தி அடைந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அண்ணன், நான் ஒரு நாளும் திருப்தி அடைந்ததில்லை. ஐயோ, நான் தண்ணியை குடிச்சிட்டேனே, ஐயோ நான் நேர்முழங்கால நிற்கலையே, ஐயோ என்ன எங்கேயோ போயிட்டு. ஐயா, உங்களுக்கு குற்ற உணர்வை கொண்டு வருவதற்காக தான் பிசாசு உபவாச ஜபத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் இல்லையா? அவரை மாதிரி ஜபிக்க முடியலையே, இவரை மாதிரி ஜபிக்க முடியலையே. சிபிஎம் காரங்க நல்லா ஜபிக்கிறார்களே, சிபிஎம் திறந்து வர்ற போன் காலுக்கு அளவே இல்லை. 10 பிரச்சனை சொன்னவனே சொல்லிடுவேன், நீங்க சிபிஎம் சர்ச்சுக்கு போறீங்களா? ஆமா. எப்படி பிரதர் கண்டுபிடிச்சிங்க? அங்க போற அவ்வளவு ஒரு பிரச்சனையான தானே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவ நீதியை பற்றி தெரியாத. விசுவாசத்தினால் மாத்திரமே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய ஆவி மனுஷனிலே முற்றிலுமாக பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறாள். இந்த வசனம் அவங்க கண்கள்ல படவே இல்லையே, ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படியாவது என் தேவனை நான் சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு ஒரு வழி என்னது? என் முழங்காலு புண்ணாகணும். ஆண்டவர் இறக்கப்பட மாட்டாருங்க. நீங்கள் தவறானதை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களை தடுத்து நிறுத்தினால் அங்க கல்லறை தோட்டத்திலிருந்து ஏவாள் எழும்பிடுவா. நானும் தெரியாம தானே மரண மரத்தின் கனியை பூசிச்சேன். என் கையை நீங்க தடுக்கல, ஆனா இவரை நீங்க தடுக்கிறீங்களே, வந்துருவா சண்டைக்கு. அதனால தேவன் உங்களுடைய டிசிஷன்ல தலையிடவே மாட்டாருங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்களோ அதை அவர் தடுத்து நிறுத்தவே மாட்டார். உங்களுடைய மாமிச முயற்சினாலேயோ உங்களுடைய முழங்காலினாலேயோ நீங்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறதை விட அவருடைய உறவிலே நீங்கள் பலப்பட அவர் உங்கள் மீது நேசத்தை கொட்டிடுவாருங்க. அழகான கைடன்ஸ் கிடைக்கும். அவர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். சின்ன சின்ன டிசிஷன்ல கூட அவர் உங்களை தெளிவாக கரம் பிடித்து நடத்துவார். அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க. பயத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இது நடக்குமா நடக்காதா, இந்த விடுதலை வருமா வராதா, என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா,
பரீட்சை எழுதுறவங்க எனக்கு 90+ கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வெளியே வர வேண்டும் என்றால் தேவனோடு உள்ள உறவுல நீங்கள் பலப்பட வேண்டும், பலப்பட முடியும். எங்க செய்திகளை கேளுங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க தானாகவே வளர்ந்து கொண்டே வருவீர்கள். there is no other go. பாருங்க, அது என்ன செய்யும் தெரியுமா, அந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துடும். நீங்களும் உங்கள் அழைத்த தேவனும் ஒன்றாக இருக்கிறீர்கள், அவர் என் மீது பாசமாக இருக்கிறார், அவர் என் மீது நேசமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் பயம் இருக்காத. இளைய குமாரன் ஏன் பயந்தான் இல்லையா? மிஸ்டேக் பண்ணிட்டான், அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான், பாவத்தில் விழுந்துட்டான். ஏன் பன்றி மேய்க்க போனா? அப்பாவை கண்டா பயம், என்னை சாகடிச்சிடுவாரு, ரைட்? என்னை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்க மேல உங்களுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் உங்க மேல உசிரையே வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தானே அந்த கதையை சொல்றாரு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? உங்களிடத்துல அவர் மேல உள்ள அன்பு குறைஞ்சிட்டு. வாசிக்கட்டுமா ஒரு வசனத்தை? அங்கே 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல, the book of 1 John chapter 4 verse 18 I shall read for you. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. திரும்ப நான் அதை வாசிக்கிறேன். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஆண்டவர் என்ன தண்டிச்சுடுவாரோ, நான் சரியா ஜெபம் இல்லையே, நான் சரியா பரிசுத்தமா இல்லையே, நான் சரியா உபவாசம் இல்லையே, நீங்கள் பயந்து பயந்து வாழுகிறீர்கள். அன்பு, தேவனிடத்தில் உள்ள அன்புல நீங்க பெருக 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 அந்த அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளிவிடும். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க பயத்துல இருக்க மாட்டீங்க. பயம் எதற்கு விரோதி? அந்த விசுவாசத்திற்கு விரோதி. பிசாசுடைய தந்திரமே உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த வேண்டும் என்பதுதான், ரைட்? எதுக்கெல்லாம் நீங்க பயப்படுறீங்க? ஒரு வாரம் சரியா ஜெபம் பண்ணல, பயம் வருது. ஆண்டவர் என்ன கோபமா இருப்பாரோ? உங்களிடத்துல தேவனுடைய அன்பு குறைந்து விடுகிறது. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். அருமையானவர்களே, உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை அழைத்த தேவன் உங்க மீது அன்பாகவே இருக்கிறார். நீங்களும் அவர் மீது எப்பொழுதும் அன்பாகவே இருங்கள். எப்பொழுதும் நீங்க அவரை நேசிப்பதற்காகவே உயிர் வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க டிசிஷன் எடுங்க, இன்னைக்கு நான் தேவன் மேல அன்பை வைத்திருக்கிறேன், அன்பு செலுத்துவேன், அவரை நேசிப்பதற்காகவே தேவன் எனக்கு இன்னொரு நாளை கூட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க அந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க. வாழ்க்கை இன்பமயமாகி விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எளிதான ஒரு வாழ்க்கை. எளிதான வாழ்க்கையை சொன்னா வாஸ்ட் மெஜாரிட்டி ஏற்றுக்கொள்றது. அது எப்படி அவ்வளவு ஈஸியா தருவார்? ஐயா, கடவுளுடைய சக்தியை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் கடவுள் என்பதுதான் பிரச்சனையை தவிர, ஆனா கடவுள் நம்பிக்கை விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு நன்றாகவே இருக்கிறதுங்க. ஒரு முறை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் நான் சிலரை அழைத்து கொண்டு போய் ஹீலிங் பிராக்டிஸ் கொடுக்குறேன், சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா ஏராளமான அற்புதம். எல்லாரும் கை வச்சா கர்த்தர் உடனே அற்புதம் செய்கிறார். அடுத்த வாரம் நான் இன்னொரு டீமை கூட்டு போறேன். அங்கே ஒரே ஒரு சகோதரி மாத்திரம்தான், அந்த 40 பெட்டா 30 பெட்டா ஞாபகம் இல்லை, ஒரே ஒரு நபர் தான் கடந்த வாரத்துல இருந்த நபர் இருக்காங்க. அவங்க வெள்ளை சேலை போட்டு ஜோல்ஸ் எல்லாம் இல்லாம உட்காங்க. ஏன்னா அவங்களால விசுவாசிக்க முடியல, அவங்க ரிசீவ் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் பெந்தேகோஸ்தேங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஆச்சரியமா இருந்ததுங்க. அங்கேயும் அதே வெள்ளை ட்ரெஸ்ஸு, செயின் எல்லாம் இல்லாம பரதாமா மூலையில உட்கார்ந்துட்டு பைபிளை வார்த்துட்டு இருக்காங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை, ரைட்? தேவனுடைய அன்புக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவருடைய முழங்கால் கொடுக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர் என்று அவர்கள் ருசி பார்ப்பவே இல்லை. அப்போ நீங்க இந்த உறவுல வளர 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 பயத்திலிருந்து வெளியே வருவீர்கள். அது என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் விசுவாசமாகிய கப்பலை ஸ்திரப்படுத்தி எப்பொழுதும் உங்கள் விசுவாசம் விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும். பாருங்க, உங்களுக்கு தேவை என்று ஒன்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே உங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் தேவைகளை எல்லாம் நீங்கள் இழுத்து கொள்ளுகிறீர்கள், ரைட்?
அந்த அற்புத விடுதலையை பவுலும் சீலாவும் இழுத்து கொண்டாங்க. ஆண்டவர் மேல உள்ள அன்பை பாடுறாங்க, அவர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறாங்க, அந்த பாசம் நேசத்தை பாடுகிறாங்க. பரலோகம் இறங்கி அந்த சிறைச்சாலை கதவை திறந்து விட்டது. அவர்கள் அதற்காக ஜெபிக்கவே இல்லைங்க. இன்னொன்னு சொல்றேன், எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காகலாம் அவங்க துதித்து பாடல, ஆண்டவர் மேல உள்ள அன்பு. அன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேங்க, என்னை ஒரு சாயங்காலம் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டான்னு வைங்களேன், அன்னைக்கு காலையில் ஒரு 100 அற்புதத்தை செய்திருப்பார். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அப்பா என்னை கொண்டு இவ்வளோ காரியம் செய்கிறீங்களே, ஓ நீர் எவ்வளவு நல்ல தகப்பன் ஆண்டவரே, பாவிகளிலும் பிரதான பாவி நான் அல்லவா, என்னையா நீர் ரட்சித்தீர், என்னை கொண்டா இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதுதாங்க தேவ உறவு. அந்த உறவுல ஊண்ட கட்டப்பட்டிருந்தான் அந்த கதவு தானாகவே திறந்தது. அதை போல தேவனுடைய உறவிலே நீங்கள் வளர 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 நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை சேர்ந்து அடைந்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க, ஜெபத்தில் உள்ள ரகசியம். அப்போ ஜெபிக்கும் பொழுது நீங்க ஜெபத்துக்கு நீங்க உட்காரும் போது ரைட், அல்லது கார்ல போடுறீங்க, ஞாபகம் வருது ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போறேன். அப்போ அது என்னது, நான் அவருடைய உறவுல இருக்க போறேன், எங்க அப்பா கூட ஜாலியா பேச போறேன், அவர் பேசுறதை நான் கேட்க போறேன், கையை உயர்த்தி நான் ஆராதிக்க போகிறேன், அந்நிய பாஷை பேச போகிறேன். இல்ல, யூ கேன் பிளஸ் த லார்ட். கர்த்தரை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா நீ என்னை ரட்சித்ததுக்காக நன்றி என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறீர்கள். அது அவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவரை என்ன நீங்க ரட்சித்தீங்களே, இன்னும் என்னுடைய கீழ்ப்படிதல குறைவு இருக்கும் பொழுதும் அந்த ஃபெலோஷிப்ல நீங்க இருக்க விரும்புகிறீங்களே, அப்படிலாம் நீங்க அந்த அன்பை பேசுங்க. ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை மேல உயிரையே வச்சிருக்கேன் ஆண்டவரே, நீங்க நல்லவங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படி நீங்கள் தேவனுடைய உறவிலே பெருக பெருக அந்த அன்பிலே வளருவீர்கள். அந்த அன்பு உங்களுக்கு ஒரு விசேஷித்த விசுவாசத்தை கொண்டு வருகிறது. இப்பொழுது வாழுகிறதை போல ஒரு சாதாரண வாழ்க்கையால உங்களை வாழ்க்கையை நீங்கள் முடித்து கொள்ளவே முடியாது. யூ வில் லிவ் அ சூப்பர் நேச்சுரல் லைஃப். ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கைங்க. அதுதான் தேவனுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றிலும் குறைவுபட்டார், எல்லாவற்றிலும் குறைவுபட்டார். உங்களுடைய துக்கங்களை சுமந்தார், உங்களுடைய வியாதியை சுமந்தார், உங்களுடைய தரித்திரத்தை சுமந்தார், உங்களுடைய பாவங்களை சுமந்தார், உங்களுடைய சாபங்களை சுமந்து எல்லாவற்றிலும் குறைவுபட்டார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் எந்த குறைவும் படக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில எல்லா குறைவும் பட்டாரே. அதை நினைத்து நீங்க அன்பு செலுத்துங்க, அதை புகழ்ந்து பாடுங்க. என்னையா தேடினீர், என்னையா ரட்சித்தீர்ல, என்னையா பயன்படுத்துகிறீர்ல, என்னையா அபிஷேகம் பண்ணினீர். அப்படி நீங்க தேவனோடு கூட உள்ள உறவுல பெருக 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 உங்க ஜெப பட்டியல்னு ஒண்ணுமே இருக்காதுங்க, கேரண்டி. அவருடைய அன்புல அந்த உறவுல வளர்ந்தீங்கன்னா அந்த பெரிய பிரச்சனை ரொம்ப சின்னதா தெரியும். நீங்கள் அதை சிறியதாக தான் காண்பீங்க. நாளை காலையில எழுந்து பார்ப்பீங்க அந்த பிரச்சனை அங்கே இருக்காது. நாகர்கோவில்ல இருந்து ஒரு சகோதரர் அழைத்தாரு பாருங்க, நல்ல விசுவாசி, ரைட்டுங்களா? கால் ஊன முடியாது, சக்கரை வியாதி, கால் அழுகிட்டு, காலை எடுக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு ஃபோன் பண்றாரு, நான் பேசிட்டேன், பிரதர் உங்களுக்கு இந்த காலை யாருமே எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு தேவன் உங்களை சுகமாக்குவார், சரிங்களா, டாக்டரே சொல்லிடுவாங்கன்னு சொன்னேன். ஒரு 20 நாட்களாக நம்முடைய செய்தியை 80 செய்தியை கேட்டுட்டார். அவர் சொல்றாரு, இன்னைக்கு காலையில இந்த ரெக்கார்டிங் வர முன்னாடி சொல்றாரு, பிரதர் அந்த புண்ணாகி குழியா இருந்த சதைகள் எல்லாம் மூடிவிட்டன. ஏன் 80 செய்தியை கேட்டாரு? அந்த உறவுல ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, விசுவாசத்துல பலன் ஆயிட்டாரு, சுயநீதி அவர் நம்பல, விசுவாசத்தினால தேவன் என்னை தேவநீதியினால் நிரப்பி வைத்திருக்கிறார். இந்த சத்தியங்களை எல்லாம் அறிந்து கொள்ள அவர் மேல நீங்க அன்பிலே பெருகி கொண்டே இருப்பீர்கள். அன்பிலே தேவனிடத்திலே அந்த தொடர்புல இருப்பதுதான் ஜெபம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. இயேசு உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னாரு. இதுதான் உங்க வாழ்க்கையின் இலக்கணமாக, இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில கலாச்சாரமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் திரையிலே காண்பது நல்ல நிலம்,
ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ், இந்த ட்ரஸ்ட்டு, நீங்கள் அதில் விதைக்கலாம். சரிங்களா? கஷ்டப்பட்டவர்கள் விதைக்க வேண்டாம். ஐயோ நான் அந்த ஊழியத்துக்கு கொடுக்கணுமே அந்த நினைவோடு அல்ல, உற்சாகமான மனதோடு கொடுங்க. நான் அப்படியே ஜெபம் பண்றேன். பிதாவே உமக்கு நன்றி அப்பா, இந்த பிள்ளைகள் இந்த விதைக்கிற விதையானது பல 1000 மடங்காக பெருகி அவர்களுக்கே திரும்ப வந்து சேருவதாக, இன்னொரு 1000 மடங்கு பெருகி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ்க்கு வருவதாக. இந்த நாளுடைய செய்தியின்படி உம்மிலே கொள்ளுகிற உறவே ஜெபம் என்பதே தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து இவர்களுக்கு போதிப்பீராக. இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து உம்முடைய உறவிலே வளர்ந்து பெருகி ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, உம்முடைய நாமத்திற்கு மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் கொண்டு வருவார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.